தேவன் ஒருவனை ஆசீர்வதிப்பது எவ்வளவு கஷ்டமான ஒன்று. முடியவில்லை. அதற்காகத்தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து உடனடியாக அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்காமல் 40 வருடங்கள் வனாந்திரத்திலே தங்க இடமில்லை, காற்று மழைக்கு ஒதுங்க இடமில்லை, வெயில் பகைஞர்களுக்கு மறைவாக வாழ இடமில்லை. அப்படிப்பட்ட இடத்திலே அவர்களை உட்கார வைத்து 40 வருடங்கள் அலைய விட்டு அவர்களை பக்குவப்படுத்துகிறார். பக்குவப்படுத்தப்பட்ட இஸ்ரவேலர்கள் ஆசீர்வாதத்தை தானாக சுதந்தரிக்கிறார்கள். இதன் கருத்து என்ன? தகுதியில்லாதவனுக்கு ஆசீர்வாதத்தை தர முடியாது. தர விரும்பினாலும் அவனை தகுதிப்படுத்தித்தான் தேவன் ஒருவனை ஆசீர்வதிப்பார். இதை நாம் வேதத்தில் பல விதத்தில் பல உதாரணங்களை கொண்டு பார்க்கலாம். தகுதியில்லாத சவுலை ஆசீர்வதித்தார். அவன் தேவனுக்கு அடங்கி வாழ தெரியவில்லை, எதிர்த்து நிற்கிறான், கீழ்ப்படியாமல் போகிறான். இதனால் அவனை புறக்கணிக்கிறார். பாவம், அவனுடைய வாழ்க்கை கேவலமாக முடிகிறது. ஆசீர்வாதத்தை பெற்ற அவன் சாபத்தையே சுதந்தரித்து கொள்ளுகிறான். வெட்கக்கேடு. நல்ல மனுஷன் தாவீது. அவனும் தேவனும் அவ்வளவு பிரியமாக நடந்தார்கள். வெகு பாடுள்ள மனுஷன். அவன் பாடுகளையும் அவனுடைய உண்மையும் பார்த்தால் இவன் ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவன் தான் என்று படுகிறது. அவனை பெரிய ராஜாவாக மாற்றிவிட்டார். செல்வமும் அதிகாரமும் பெற்ற பின் அவனுக்கு சுகம் வந்துவிட்டது, ஓய்வு நேரம் கிடைத்தது. சாதாரண மனுஷன் செய்வதற்கு கூட பயப்படுகிற பொல்லாத காரியத்தை செய்கிறான். ஒருவனை கொல்லுகிறான், அவன் மனைவியை தூக்கி கொண்டு வந்து விடுகிறான். இது எப்படி ஆயிற்று? அவனிடம் இருந்து தேவன் அதிகாரத்தை பிடுங்கிக் கொள்கிறார். அவனுடைய பிள்ளைகள் சாகிறார்கள். வலிக்கிறது. அவன் சிந்திக்கிறான். வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வலித்தது, அவர்கள் சிந்தித்தார்கள். இப்போது தாவீதுக்கு வலிக்கிறது, சிந்திக்கிறான், உணர்வடைகிறான், திருந்துகிறான். இதனால் தேவன் அவன் இழந்தவைகளை திரும்ப அவனுக்கு கொடுத்து விடுகிறார். அதே ராஜா பதவியையும் செல்வத்தையும் சிறப்பையும். எவ்வளவு கஷ்டம் பாருங்கள். தகுதியில்லாத மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்க முடிவதில்லை. அப்படியானால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்மை தகுதிப்படுத்த பல கஷ்டங்களை, சிரமங்களை ஆண்டவர் வைத்துத்தான் ஆக வேண்டியிருக்கிறது. ஆசீர்வதிக்க தேவனுக்கு சம்மதம். ஆனால் அதற்கான தகுதி நமக்கு வேண்டும். தகுதி என்றால் என்ன? நம் இருதயம் சுத்தமாக வேண்டும். நம் சுய சித்தம் செய்ய ஓடக்கூடாது. நாம் எல்லோருமே சாதிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறவர்கள். நம்முடைய திறமையினாலும் புத்தியினாலும் எதையோ சாதித்து இந்த உலகத்தில் நல்ல பேர் வாழ வேண்டும், நாம் வாழ்ந்தால் இவனைப் போல வாழ வேண்டும் என்ற உலகத்திற்கு நற்சாட்சியை விட்டு செல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள். அப்படித்தான் சாலமோன் இருந்தான். அவன் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ராஜாவாகும் பொழுது, எனக்கு இந்த ராஜ்யத்தை ஆள தகுதி இல்லையே என்று உணர்வடைகிறான். நல்ல மனசுதான். அதனால் தேவன் அவனுக்கு இறங்கி ஞானத்தை கொடுத்து விட்டார். ஆனால் ஞானத்தை காட்டிலும் அவன் பெற்ற செல்வமும் அதிகாரமும் அவனை கெடுத்து விட்டது. அவன் ஞானிதான், ஆனால் அதிகாரம் அவனுடைய சிந்தனையை, அவனுடைய செயல்களை தப்பான வழியிலேயே கொண்டு போனது. தன் அதிகாரத்தையும் செல்வத்தையும் பயன்படுத்தி ஞானமான காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி, தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி, தன் அதிகாரத்தை பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி பெரிய பெரிய காரியங்களை செய்கிறான். தேவனுக்கு ஆலயத்தை தங்கத்திலேயே கட்டுகிறான். தனக்கு வீடையும் தங்கத்திலேயே கட்டுகிறான். ஜனங்களை கொடுமைப்படுத்துகிறான். வரி போட்டு அவர்கள் கொடுக்கிற பணத்தை கொண்டு தான் இத்தனையும் செய்ய வேண்டும். அவனுக்கு மனைவிகள் ஆயிரக்கணக்காக இருந்தார்கள். எண்ணி பார்க்கவே அருவருப்பாக இருக்கிறது. அவன் செயல்களை பார்த்தால் பூரிப்பாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது. ஆனால் தீமை நிறைந்ததாக இருக்கிறது. அதிகாரம், பிரம்மாண்டம், வல்லமை எல்லாம் தீமை நிறைந்ததாகத்தான் இருக்கிறது.
அவனால் அதை விட்டு விலக முடியவில்லை. அவன் பெற்ற ஞானத்தை காட்டிலும் கடவுளிடமிருந்து சாபத்தை தான் பெறுகிறான். இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது அவனுடைய பாவத்தினால். அவனுடைய காலங்கள் முடிகிற சமயத்திலே நீதிமொழிகளையும் பிரசங்கியும் அவன் எழுதி வைக்கிறான். அங்குதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. தேவனுக்கு பயப்படுவதுதான் ஞானத்தின் ஆரம்பம் என்று பேசுகிறான். தீமையை விட்டு விலகி நன்மை செய்யப்படி, இப்படித்தான் அவன் பேசுகிறான். தேவ வார்த்தையை மனதிலே வைத்துக்கொள், அதை எழுதி வைத்துக்கொள். கர்த்தருக்கு பயப்படுது இன்னதென்று தேடி கண்டுபிடி என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை காத்து கொண்டு நடப்பதுதான் வாழ்க்கையில் ஒரு மனுஷன் செய்ய வேண்டியது என்று தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு பிரசங்கியை முடிக்கிறான். தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பது எளிதல்ல. பிரசங்கியை பார்த்தோம், தாவீதை பார்த்தோம், சவுலை பார்த்தோம், ஏன் இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்த்தோம். ஆனால் இவர் சர்வ வல்லவர். அதனால் இவரால் முடியாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவர் என்றால் என்ன? இவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இவரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அதற்கு அவர் என்ன செய்கிறார்? நம்மை பக்குவப்படுத்துகிறார், நம்மை சீர்படுத்துகிறார். எபேசியர் 4:11-12 பவுல் இயேசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய ரட்சிப்பை பற்றி சிலுவையின் உபதேசத்திலே பேசுகிறார். அவர் நம் மீறுதலுக்காக காயப்பட்டு நம் அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டிருந்தாலும் அது போதவில்லை. அது நம்மை முழுக்க விடுதலையாக்கவில்லை. அவரோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டோம் என்கிறார். நாம் நீதிக்கு அடிமையாக்கப்பட்டோம் என்கிறார். அது போதவில்லை. அது நம்மை விடுதலையாக்கவில்லை. ஏன்? நாம் எல்லோரும் மாம்சமானவர்கள். அது தேவனுக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது என்று விளக்கமாக சொல்லுகிறார். இதைத்தான் நாம் சவுலிடம் பார்த்தோம், தாவீதிடம் பார்த்தோம், சாலமோனிடமும் பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்களிடமும் பார்த்தோம். அடிமையாக வாழ்ந்த இந்த ஜனங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர்களால் அந்த விடுதலையை பற்றி கொண்டு சந்தோஷமாக அவரோடு கைகோர்த்து நடக்க முடியவில்லை. கலகம் பண்ணுகிறார்கள். திரும்ப போய் விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். எகிப்திற்கே திரும்ப போய் விடுவோம் என்று அவர்கள் அடிமையின் வாழ்க்கைக்கே போவேன் என்று சொல்லுகிறார்கள். கலகம் பண்ணுகிறார்கள். தேவனோடு நடப்பது அவ்வளவு எளிதாக அவர்களுக்கு இல்லை. இதுதான் மாமிசம். மாமிசம் என்றால் என்ன? அது தன் சுய சித்தத்தின்படி தான் வாழ தீர்மானிக்கும், தன் புத்தியின்படி தான் நடக்கும், தேவனுக்கு அடங்கி நடக்காது. இதுதான் ஆதாமுடைய நிலைமையும். நன்மை தீமை என்னதென்று நான் அறிந்து கொண்டு அதன்படி தான் வாழ்வேன். இல்லைப்பா, இந்த பூமிக்கே நீ ராஜாவாயிரு, அதை மட்டும் செய்யாதுன்னு சொன்னால் அதை தான் அவன் செய்கிறான். அடிமையாயிடுறான், நாசமாயிடுறான், பூமிக்கு ராஜாவாக இருக்கிறத இழந்துட்டான். ஆனால் நன்மை தீமை என்னதுன்னு பகுத்து தேடி 900 வருஷம் வாழ்ந்துட்டான். கடைசியில் செத்து போயிட்டான். இன்னைய வரைக்கும் அவனுடைய சந்ததியாக நாம் நன்மையும் தீமையும் தேடி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் நன்மை செய்ய நாம் படிக்கவும் இல்லை, தீமையை விட்டு விலக அறியவும் இல்லை. இன்னும் தீமை நிறைந்தவர்களாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறோம். அறிவு பெருகிற்றே ஒழிய குணம் மாறவில்லை. இதுதான் நம்முடைய பிரச்சனையே. தேவனுக்கு அடங்கி நடந்தால்தான் நாம் மீட்கப்படுவோம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருந்தாலும் நாம் மாம்சத்துக்குரியவர்களே. அதனால்தான் தேவன் பாடுகளை நம் வாழ்க்கையில் வைக்கிறார். அவர் தருகிற பாடுகள் பிரசவ வலியாக இருக்கிறது. நமக்குள் தேவகுமாரர்கள் உருவாக்கும் வரைக்கும் பாடுகள் நம்மை பலவந்தம் பண்ணுகின்றன. சிரமப்படுகிறோம், தவிக்கிறோம், சஞ்சலப்படுகிறோம். ஒன்று மட்டும் புரிகிறது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு 40 வருடம் வாக்குத்தத்த தேசத்திலே சுதந்திரிப்பதற்கு முன் பட்ட பாடுகள் அவர்கள் புரிய வைத்தது. நமக்கொன்று ஒரு சித்தம் வேண்டாம். தேவன் எல்லாவற்றையும் நமக்காக செய்யும்போது நமக்கொன்று ஒரு சித்தம் வேண்டாம். இந்த வனாந்திரமே ஆசீர்வாதமாக இருக்கிறது. நமக்கொன்று ஒரு இடம் கூட தேவையில்லை. தேவன் நம்மை நடத்தும்போது வானத்திலிருந்து மன்னா பெய்கிறது. நம் எதிரிகளாவற்றையும் அடக்க தேவன் நம்மோடு இருக்கிறார். பகலுக்கு மேகஸ்தம்பமும் இரவிலே குளிருக்கு அக்கினி ஸ்தம்பமும் இருக்கிறது. பாதுகாப்பு இருக்கிறது. நம் தேவைகள் கவனிக்கப்படுகின்றன. நாம் நன்றாகத்தானே இருக்கிறோம்.
நம்முடைய புத்தியினாலே யோசித்து யுக்தினாலே சாதிக்க வேண்டியது என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை. தேவனே நமக்காக எல்லாவற்றையும் செய்யும்போது நாம் சமாதானமாக இருக்கலாம். நம் புத்திக்கும் யுக்திக்கும் அங்கே இடமில்லை. எந்த வகையிலும் பிரயாசப்பட தேவையில்லை. அமைதி, அமைதி, அமைதி. இந்த 40 வருடத்திலே வனாந்தரத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இதைத்தான் கற்றுக்கொண்டார்கள். பாடுகள் மத்தியிலே தேவ அன்பு ஒன்று போதும். நாம் நன்றாக வாழ்ந்து விடலாம். அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் போதும். நாம் நன்றாக வாழ்ந்து விடலாம். அவருக்கு அடங்கி நடந்தால் போதும். நாம் நன்றாக வாழலாம். நமக்கென்று ஒன்று தேடுவது முட்டாள்தனம். அவர் தருவதை தரட்டும், அவரோடு நடப்போம் இணைந்து. இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வாழ்ந்து கற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு யாரும் போதிக்கவில்லை. அவர்கள் வாழ்ந்த அந்த வனாந்தர வாழ்க்கையே போதித்து விட்டது. இதனால் அதன் பின் மோசையின் காலத்திலே கலகம் பண்ணி வாழ்ந்த ஜனங்கள் யோசுவாவின் கூட எளிதாக கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அவன் சொல்வதெல்லாம் அபூர்வமாக இருக்கிறது. தண்ணிக்குள் இறங்கி நட, தண்ணி தானாக நீங்கள் நடக்கும்போது பிளக்கும் என்கிறான். வயதானவர்களையும் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு ஓடுகிற பலமான யோர்தான் நதிக்குள்ளே இறங்கி நடக்கிறார்கள். அவர்கள் நடந்த பின்புதான் தண்ணீர் பிரிகிறது. எரிகோ கோட்டையை சுற்றி வாருங்கள், தானாய் அந்த கோட்டை கீழே விழும் என்கிறான். அதையும் நம்பி அவர்கள் செய்கிறார்கள். கோட்டை உடைந்து நொறுங்குகிறது. இதெல்லாம் புத்திசாலித்தனமான கட்டளை அல்ல. அதை நம்பி நடப்பதும் அறிவாளி செய்யக்கூடியதும் அல்ல. ஆனால் குழந்தை போல சொன்னதை செய்கிறார்கள். காரியம் கைகூடுகிறது. அங்கு அவர்கள் திறமைக்கு இடமில்லை, புத்திசாலித்தனத்துக்கு இடமில்லை, அவர்கள் பலத்துக்கும் பிரயாசத்துக்கும் இடமில்லை. எல்லாம் தேவன் செய்கிறார். அவர்கள் சொன்னபடி செய்யும்போது என்ன சொன்னாலும் செய்கிறார்கள். தேவன் சொன்னதை செய்யும் பொழுது அவைகள் நிறைவேறுகிறது. இதை அனுபவத்திலே பார்த்து விட்டார்கள். இவ்வளவுதான். எளிதாக வாக்குத்தத்த தேசத்திலே பிரவேசித்து அத்தனை அகலமான நீண்ட இடத்தை அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். எளிதாக வாக்குவாதம் பண்ணவில்லை, சண்டை இல்லை, முறுமுறுப்பில்லை, குறை சொல்வதில்லை, கை நீட்டி இவனால் தான் இப்படி ஆயிற்று, எனக்கு கிடைக்க வேண்டியதை இவன் பிடுங்கி கொண்டான் என்ற வாது இல்லை. எல்லோரும் சமாதானமாக இருந்தார்கள். போட்டி இல்லை, பொறாமை இல்லை. 40 லட்சம் ஜனங்களும். இதுதான் ஆச்சரியமான உண்மை. சரித்திரத்திலேயே ஆச்சரியமான உண்மை. தேவனை இவர்கள் புரிந்து கொண்டதினாலே இது சாத்தியமாயிற்று. இதுதான் பாடுகள் மத்தியிலே நாம் தேவனை புரிந்து கொள்ளும் பொழுது நாமும் இப்படி மாறுவோம். நாமும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. சாலமோன், சவுல், தாவீதுக்கும் நமக்கும் வித்தியாசமில்லை. எல்லோரும் மாம்சமானவர்கள்தான். இதனால்தான் கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிற மாம்சத்தை அவர் கீழ்ப்படிய பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தால் மட்டும் நமக்கு ரட்சிப்பு வந்து விடாது. அவரோடு கூட நாம் பாடு அனுபவிப்பதும் அவசியமாக இருக்கிறது. பாடுகள் நம்மை அவர் தருகிற ரட்சிப்புக்கு தகுதிப்படுத்துகின்றன, நம்மை பக்குவப்படுத்துகின்றன. இஸ்ரேல் ஜனங்களை பக்குவப்படுத்தியது போல. இதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து கொண்டு வருவேன் என்று சொல்லி வனாந்திரத்தில் 40 வருடங்கள் அலைய விட்டார். அதன் பின்பே வாக்குத்தத்த தேசத்தை அவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது எளிதுதான். அதற்கு தடையாக இருப்பது குணப்படாத நம் இருதயம்தான், கடினமுள்ள நம் இருதயம்தான். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் நம் சுய புத்தி, நம் சுய சித்தம், அதன்படி தான் செய்ய ஓடுகிறோம். எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னால் ஒன்றும் முடியாது, நீ சொல்வதை செய்கிறேன் என்று பணியை கொடுப்பதுதான் வனாந்திரம். அது சொல்வதனால் வராது, போதிப்பதனால் கற்றுக்கொள்ள முடியாது. பாடுகள் மத்தியில் வாழ்வதனால் தான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அது ஒரு பாடம். கற்றுக்கொண்டால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கற்றுக்கொள்ளும் வரைக்கும் அது அவசியமான பாடம்தான். நம் புத்தி அடங்காது. ஏனெனில் நாம் நிறைய தெரிந்தவர்கள். நன்மை தீமை என்னதென்று பகுத்து 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 ஆராய்ந்து கொண்டே இருப்போம். அடங்க மாட்டோம்.
எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சொல்வதை செய்கிறேன் என்று போக கற்றுக் கொடுப்பதே பாடுகள். நல்ல வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதற்கே பாடுகள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தகுதிப்படுத்துவதற்கே பாடுகள். நம்மை ஆசீர்வதிப்பதற்கு முன் வனாந்திரம் ஒன்று அவசியம். நம்மை பக்குவப்படுத்தும் இடம் வனாந்திரம்தான். அங்கு மன்னாவே போதும். நாம் பிரயாசப்பட்டு எப்படி வாழலாம் என்றெல்லாம் ஓட வேண்டாம். வானத்திலிருந்து மன்னா அந்தந்த வேலைக்கு தானாக கிடைக்கும். தேவனுடைய அரவணைப்பு போதும். நம் புத்தியின்படி ஓட வேண்டாம். மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. நாம் யாரை குறித்தும் பயப்பட வேண்டாம். நம் எதிரிகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவன் ஒருவர் போதும். அவர் சொல்கிறபடி செய்தால் நம் எதிரிகள் யாராக இருந்தாலும் மேற்கொண்டு விடலாம். மேற்கொள்ள முடியாத ஒன்று இல்லை. அவர் சொல்கிறபடி செய்தால் இந்த ஒரு பாடத்தை வனாந்திரத்திலே நாம் கற்றுக்கொள்ளலாம். நம் புத்திக்கும் நம் யுக்திக்கும் நம் பிரயாசத்திற்கும் இனி வேலையே இல்லை. அடங்கி போகிறது, அத்தனையும் இல்லாமல் போகிறது. அத்தனையும் ஆசைப்படுவது இல்லாமல் போகிறது. ஏங்கி தவிப்பது இல்லாமல் போகிறது. நம் யோசனையின்படி நடப்பது இல்லாமல் போகிறது. நமக்கென்று ஒரு சித்தம் இல்லாமல் போகிறது. நம் இருதயம் சுத்தமாகிறது. நீதியாக நடக்க நாம் பழக்குவிக்கப்படுகிறோம். தீமையை விட்டு விலக பழக்குவிக்கப்படுகிறோம். நன்மை செய்ய பழக்குவிக்கப்படுகிறோம். கொடுக்க, மன்னிக்க, சத்துருவையும் சிநேகிக்க, பொய் சொல்லாதிருக்க, பணத்தாசை உடையவர்களாக இல்லாமல் இருக்க, பொருளாசை உடையவர்களாக இல்லாமல் இருக்க, மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல் நம்மை நாமே குற்றமற நியாயம் தீர்க்க, இச்சை இல்லாமல் இருக்க, மாய்மாலம் பண்ணாமல் இருக்க, தந்திரமாக நடக்காமல் இருக்க, அன்பாக இருக்க, பொறுமையாக இருக்க நாம் பழக்குவிக்கப்படுகிறோம். பழக்குவிக்கப்படாவிட்டால் நாம் பழக்குவிக்கப்பட வேண்டும். இதுதான் முக்கியம். இது முக்கியம். தேவன் நம் வாழ்க்கையை உயர்த்துவது முக்கியமல்ல, பக்குவப்படுத்துவது முக்கியம். தேவன் நம் வாழ்க்கையை சீர்படுத்துவது முக்கியம். ஆசீர்வாதம் அல்ல, சீர்படுத்துவது தான் அவசியம். வாழ்க்கையில் உயர்வது முக்கியமல்ல, தேவன் நம்மை பார்க்கும்போது பழுதில்லாதவர்களாக மாறுவது முக்கியம். அதற்குத்தான் இந்த பாடுகள். அதற்குத்தான் நாம் ஆயத்தப்படுத்த தேவன் விரும்புகிறார். அதுதான் ஆசீர்வாதமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். யாருடைய வாழ்க்கையை தேவன் சீர்படுத்துகிறாரோ அவன் பாக்கியவான். யாருடைய வாழ்க்கையை பாடுகளுக்கு உட்படுத்தி பக்குவப்படுத்துகிறாரோ அவன்தான் பாக்கியவான். யாருக்கு படிப்பையும் அதிகாரத்தையும் பணத்தையும் சுகத்தையும் தருகிறாரோ ஐயோ அவனுடைய நிலைமை பரிதாபம்தான். பக்குவப்படுத்தாத எந்த மனுஷனும் அவனோட முடிவு பரிதாபமாகத்தான் இருக்கும். அவன் எவ்வளவு அதிகாரத்தையும் செல்வத்தையும் சேர்த்திருக்கிறான் என்பது கணக்கு அல்ல. அது ஆசீர்வாதம் அல்ல. தேவ அன்புக்கு பாத்திரமாக மாறுவது ஒன்றுதான் ஆசீர்வாதம். இதைத்தான் சீர்படுத்துதல் செய்கிறது. அதை அடைந்தவன் தான் பாக்கியவான். அவனும் அவன் சந்ததியும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கும்.